செய்திகளை இனி சுருக்கமாக விரைவுச் செய்திகளில் பார்க்கலாம். சென்னை விமான நிலையத்தில் கடந்த மர்ம பெட்டியால் அச்சுறுத்தும் விதமாக எதுவும் இல்லை என வெடிகுண்டு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். விமான நிலையம் வருகை நுழைவாயிலில் மர்ம பெட்டி கிடப்பதை தெரிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய பதற்றம் காரணமாக ரெட் அலர்ட் எனப்படும் பாதுகாப்பு முடிந்த நிலையில் இந்த மர்ம பெட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் பொதுமக்கள் சார்பில் கல்விச்சீர் வழங்கும் விழா நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் கொள்ளுப்பாளையத்தில் இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பல மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் விதமாக கணினி எழுது பொருட்கள், புத்தகங்கள் உள்ளிட்டவற்றை ஊர் பொதுமக்கள் கல்விச்சீராக வழங்கினர். அவற்றை தாரை தப்பட்டையுடன் ஊர்வலமாக எடுத்து வந்த மாவட்ட கல்வி அலுவலர் முன்னிலையில் பொதுமக்கள் பள்ளிக்கு வழங்கினர். திருச்சி அருகே தனியார் நிறுவன பால்வேனில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 1 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வேடசெந்தூரை சேர்ந்த தனியார் நிறுவன பால்வேனை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் உரிய ஆவணங்களின்றி 1,06,920 ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பிடிபட்ட பணத்தை அதிகாரிகள் கருவூலத்தில் செலுத்தினர். மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான மெகா கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக திருச்சியில் அனைத்து விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும், காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும், விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் 3000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. தென்காசி அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற ரூபாய் 5 லட்சம் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து தென்காசிக்கு மரம் வாங்குவதற்காக மாங்கதான் என்பவர் 5 லட்சம் ரூபாயை உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்றார். இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தென்காசி வட்டார அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு சுயேட்சை வேட்பாளர் நூர் முகமது என்பவர் குதிரையில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த நூர் முகமது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் போது இவர் மாவட்ட ஆட்சியருக்கு அலுவலகத்திற்கு தொப்பி அணிந்து குதிரையில் வந்திருந்தார். இதேபோன்று கடந்த வாரம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு நூர் முகமது வேட்புமனு தாக்கல் செய்தபோது கைவண்டியை இழுத்துக் கொண்டு வந்து வேட்புமனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியிலிருந்து வேன் மூலம் கேரளாவுக்கு கடத்த முயன்ற 1000 லிட்டர் ரேஷன் மண்ணெண்ணெயை கடத்தல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 31 கேன்களிலிருந்து ரேஷன் மண்ணெண்ணெய், மாருதி வேன் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டு கல்குளம் தாலுகா அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. தப்பியோடிய வேன் ஓட்டுநர் உட்பட 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோட்டில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 2 லட்சம் தேர்தல் பறக்கும் படையினர் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு வில்லரசம்பட்டியில் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஜித்தின் என்பவர் கேரளாவிலிருந்து ஈரோட்டிற்கு ஜவுளி வாங்க ஆவணங்களின்றி 1 லட்சம் ரூபாயை எடுத்து வந்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். இதேபோல் சரவணன் என்பவர் கொண்டு சென்ற 73,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. நொய்டா கஸ்மா பகுதியில் உள்ள தெர்மாகோல் தொழிற்சாலையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 6 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தீ விபத்தில் ஏற்பட்ட சேத நிலவரங்கள் குறித்து முறையான தகவல் இன்னும் வெளிவரவில்லை. மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் ஓட்டுக்கு பணம் வாங்குவதை தவிர்க்கவும், வாக்களிக்க தகுதியான வயதை அடைந்தவர்கள் அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தியும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேரு யுகவேந்திரா தஞ்சாவூர் சமூக நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்களின் ஆடல் பாடல் மூலம் பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்யப்பட்டது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.